மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது, நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுப்பிரமணிய சாமி மதுரை ஏர்போர்ட்டில் கொடுத்த பேட்டி, அந்த பேட்டியில் மோடி ஜெயிக்கக்கூடாது, மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இது முதல் முறையாக சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3 மாதத்திற்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் டெல்லியில் மோடி இருக்கக்கூடாது, மோடி ஆட்சி சரியில்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னா சொல்லியிருந்தார். இப்போ ஓப்பனாக பத்திரிகையாளர்கள்ட்ட அதாவது எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் மதுரையில் மைக் போடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருக்கேன். 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவர் தோற்கடிக்கணும். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வரக்கூடாது, அவரை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்றாரு. அதாவது வரமாட்டார், வேறு யாராவது இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலை. மோடி வரக்கூடாது, அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்றாரு. இது யாரோட குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுப்பிரமணிய சாமி குரல் மட்டும் கிடையாது. சுப்பிரமணிய சாமி தனிப்பட்ட முறையில் மோடியால் பழி வாங்கப்பட்டவர், வெளியே தூக்கி போடப்பட்டவர், அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காம அவரை மதிக்காமல் தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா, ஆர்எஸ்எஸ் உடைய மவுத் பீஸ் தான் சுப்பிரமணிய சாமி. ஆர்எஸ்எஸ் எதையுமே வெளியே சொல்லாது, உள்ளே நடக்கிறத எதையுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. உள்ளே என்ன அடிதடி நடந்தாலும் வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க கூட்டம் முடிஞ்ச உடனே. ஆனால் அவர்களுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி சொன்னது தான் இது. ஸோ இது இப்போ தான் சொல்லப்படுதா அப்படின்னா இல்லை. நம்ம 1 வருடத்திற்கு முன்பு இருந்தே, அதாவது கிட்டத்தட்ட 1 வருடம்னா இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியே நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜீவா டுடேயில். அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், நிச்சயமாக எந்த காரணத்திற்காக ஆர்எஸ்எஸ் வர வேணான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் போடுறேன். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சாமி ஏன் மோடி வரமாட்டார்னு சொல்கிறாரு, மோடி எப்படியெல்லாம் கவிழ்த்த போகிறான்னு நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே டார்கெட் போட்டுருச்சு, நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதும் சரி, தற்போது சுப்பிரமணிய சாமி சொல்கிறதும் சரி, ரெண்டுமே பொருந்தி வரும். நீங்கள் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாருன்னு அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஃபுல்லாக கூர்ந்து கவனிக்க போகிறீங்க. எதனால் கவிழ்த்துறாங்க, என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் பிஜேபியை பற்றியா ஆர்எஸ்எஸ் பற்றியா அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை குஜராத்திகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்களா, அதை பற்றியே சொல்லலை. வேறு காரணங்களை சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. முதல்ல 1 வருஷத்துக்கு முன்பே நான் போட்ட வீடியோவை பாருங்கள். போயிட்டு இருக்கும்போது இவங்க உள்குத்து வேலை ஆரம்பிக்கிறாங்க. மோடி, உள்துறை அமைச்சர்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படியே உலகத்திலே நம்ம பெரிய பணக்காரன்னா இந்தியன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸை காட்டணும். உலகத்திலே பெரிய வங்கி எது? நம்ம வங்கி தான். ஏன்னா உலகத்திலே பெரிய தலைவர் யாரு? மோடி. இப்போ ஆனா பிராமணர்களுக்கு 10% யாருமே கோரிக்கை வைக்கல, போராட்ட நடத்தல, தீக்குளிப்பு இல்ல, பஸ் மறியல் இல்ல. கேட்ட உடனே என்ன கொடுக்கறது? நீங்க என்னங்க கொடுக்கறது? மோடி தானே கொடுத்தாரு. மோடி என்னங்க கொடுக்கறது? நான் போட்ட பிச்சை தாங்க உங்களுக்கு பதவியே. நீங்க கொடுப்பீங்க. பிராமணர்களை பகிச்சுக்கிறாருங்க. ஒரே சின்ன வித்தியாசங்க. நீங்க சொல்றீங்க, மாபி சார் நீங்க எப்போ வேணாலும் வாங்க என் வீட்டில் சாப்பிடலான்றீங்க, நல்ல சாப்பாடு போடுறீங்க எனக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதே இது நான் என்னோட காசில் நான் சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் டெய்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஜீவசகாப்தன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இது 3 வேளை சாப்பாடு தான், வயிறு நிறைஞ்சது, என்னோட டேஸ்ட்டாக தான் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க. ஆனால் அது நீங்கள் என்ன எனக்கு போடுறது? நான் என் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தானே கௌரவம். புரியுதா உங்களுக்கு? இது தாங்க பிராமின்ஸ் வர்சஸ் குஜராத்தி. நான் போட்ட பிச்சை உனக்கு நாங்களாம் சேர்ந்து உன்னை வச்சு கொண்டு மேலே வச்சா நீ நைஸாக எங்கள் தலைகளை பூரா காலி பண்ணிட்டு டம்மியாக. ஆர்எஸ்எஸ் யார் பக்கம் நிற்கிது? மோடி பக்கம் தான் இல்லை. அதுதான் இந்த டேர்னிங் பாயிண்ட். அதுதான் இல்லை. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே கவுலுக்கு முடிவு பண்ணிருச்சு. ரைட்டா? இப்போ அது இன்டர்நேஷ்னல் கேம். இப்போ ஆர்எஸ்எஸ் இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன்னை விட்டோம், இதெல்லாம் பண்ணோம், நல்லா போயிட்டு இருந்தோம், அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோமா இல்லையா? எல்லாமே பண்ண முடியல, அவன்கிட்ட போய் மாட்டிட்டே. இப்போ இது எப்படி மாற்றுறது? கட்சி கெட்ட பேர் ஆயிருமே, நாட்டில் நம்ம பிஜேபி இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்கோமே, அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியாமல் போயிடுமே. உன்னை முன்னிறுத்தணும்னா கட்சி நாசமாக போயிடும், நீயும் தோற்றுருவ, அசிங்கப்பட்டு நம்ம இனிமேல் ஜென்மத்துக்கும் பிஜேபின்றது இந்தியாவில் வர முடியாமல் போயிடும். அதனால் நாங்கள் இந்த முறை நீ 2 டைம் பண்ணிட்டீங்கல்ல, இந்த டைமு இந்த தம்பியை கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு தம்பியை கொண்டு வரோம்.
இப்போ அடுத்து என்ன பார்க்க போறீங்கன்னா, சுப்பிரமணிய சாமி அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீங்க அதான் சார்பாக கவனிக்கணும். வேட்பாளரை பத்தியோ இல்லை விளம்பரத்தை கொடுத்தோ பூஸ்டப் பண்ணலாம், ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வேற. எனவே இவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் தனி மெஜாரிட்டியில் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்ட்டாரு. 400 இடங்கள்லாம் இவங்களாம் கற்பனை பண்ணி விளம்பரம் கொடுத்துட்ருக்கான், அப்படிலாம் நடக்காதுன்னு யார் சொல்கிறா? எதிர்கட்சிகளாக இல்லை, சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு கேளுங்க. வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கலாம், பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறையா என்ன பண்ணலாம். ஆனால் மக்கள் நம்புறாளா இல்லையா அது இப்போ சொல்ல முடியாது. பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி 2 ஆட்சி ஆயிடுச்சு. ஒன்றும் எது செய்யணும் செய்யல. சைனா ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம நாட்டில் பூந்து அடுத்துருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. இது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம். ஆனால் நான் பேராசிரியர் வந்திருக்கேன்னு, அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்கு. சின்ன சின்ன தீபம் மால்தீவ்ஸ் நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, மோடி பிரதமராக வரலன்னா யார் அடுத்து வருவாங்க அப்படின்னு. அதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்லாது. 4 பேர் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா மத்திய பிரதேசத்தில் எப்படி ஒரு சிஎம்ஐ கொண்டு வந்தாங்க, யாருன்னே மக்களுக்கே தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து சிஎம் ஆக்கி விட்டாங்க. கடைசி நேரத்தில் அவர்களுக்கு காட்டிய முகம் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சரியா? சௌகானை காட்டிட்டு கடைசியில் இப்போ தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர் இல்லை இருக்கார், அடுத்து முதல்வராகனே சொல்லலை. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வேறு சம்மந்தமே இல்லாத ஒரு புது நபரை கொண்டாந்து முதலமைச்சராக போட்டாங்க. இதே தான் ராஜஸ்தான்லேயும் நடந்தது. இதே தான் மோடிக்கும் நடக்க போகுது அப்படின்றது உறுதியாயிருச்சு அப்படின்னு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும். இது எங்கே ஃபைனலாக முடிவாகுது அப்படின்னா ராமர் கோயில் திறப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம விழாவாரியாக ஏற்கனவே போட்டிருக்கோம். அதில் ஒரு சிறிய காட்சியை மட்டும் நான் போடுறேன், அதை மட்டும் பார்த்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க, இதில் என்னென்னா மீண்டும் ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ராம்லாலாவுடைய குழந்தை ராமருடைய சிலையை ஜி கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண விடலை. அது இவருக்கு இது யாருக்கும் வெளியேயும் காட்டலை. அதை நைட்டே கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவர் கையில் தட்டை கொடுத்து 4 பூவை கொடுத்து ஒரு இது என்னத்தையா தூக்கிட்டு வாங்க ஷூட்டிங்க்கு, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ராமரை தொடக்கூடாது அப்படின்ற இது ஒன்று. 2வது உள்ளே எப்படி டீல் பண்ணாங்கன்னு வீடியோவோட ஆதாரத்தோடு நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே ஆர்எஸ்எஸ் கை இப்போதும் ஓங்கி தான் இருக்கிறது. முதல் இது பலப்பரிசையில் ஜி வெளியில் அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டினா கூட உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் தான் வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இனி அடுத்த போர் எப்போனா எலெக்ஷன் டைமில் நடக்கும், சீட்டு கொடுக்கறதுல நடக்கும். அதுக்கு 3வதாக ஜி பிரதமராக இருக்கக்கூடாது, வேறு ஆளை மாற்றிடுவாங்க. ஜியை தான் வச்சுருப்பாங்க. ஜியை ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ இது பண்ணுறாங்களோ அது வேறு. சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜி பிரதமராக இருக்க மாட்டார்ன்றோம். இதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ் பொறுமையை காக்க முடியாதுன்றது தான் அவர்கள் உள்ளுக்குள்ளே எடுத்திருக்க முடிவு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ராமர் கோயில் திறப்பன்னைக்கே இவருக்கு மூடு விழா பண்ணிட்டாங்க. மோடி இல்லை அப்படின்றத அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். வெளியே வேணால் படம் காட்டலாம், பிரச்சாரத்துக்கு போகலாம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல எல்லாம் போட்டோம். ஏன்னா இப்போ எதாவது கையை வச்சோம், எதாவது பேசணும் அப்படின்னா குளறுபடியாகி கட்சி உடஞ்சி போயிடும். அதற்கான வாய்ப்பு இருக்குது. குளறுபடி பண்ணி விட்டுருவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போயே ஆர்எஸ்எஸ் அழிச்சு விட்ருவாங்க இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போதே. அதனால் தேர்தலுக்கு பிறகு மோடி எங்கே வேணாலும் சுற்றட்டும், எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணிட்டு, எங்கே வேணாலும் போட்டோம். முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே மோடியை இப்படி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிவித்தாங்க. அத்வானி அறிவிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ராஜ்நாத் சிங் தான் அப்போது தலைவர். அது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா டக்குன்னு அந்த எம்பிக்கள் கூட்டம் முடிஞ்சுது, மோடி தான் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு அறிவித்தாங்க. அதே மாதிரி தேர்தல் முடித்தோடனே எல்லாம் உட்காந்து பேசி இவர்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு மோடி இல்லை இன்னொருத்தர் அப்படின்ட்டுருவாங்க. இதுதான் நடக்க போகுது. அவர்கள் மெஜாரிட்டி பெற்றால் ரைட்டா இவர்கள் 400 சீட்டு வர மாட்டான், 300 சீட்டு வர மாட்டான்றத சுப்பிரமணிய சாமியே சொல்கிறார். ஏன்னா அவங்களே சொல்கிறார், நம்ம சொல்லலை, சரியா? அப்படி இருக்கும்போது ஆனால் மெஜாரிட்டி வந்துருன்றாரு. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்படி இருந்தால் மோடி மீண்டும் பிரதமராக இருக்க மாட்டார்ன்றது தான் சொல்லியிருக்காரு. அவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துருங்க. இல்லை, அது பார்ட்டி
பார்ட்டி சார்பாக எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்லை. பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம முதல்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். என்னென்னா மோடி இருக்க மாட்டார், பார்ட்டி தான் முடிவு பண்ணணும்னு. இப்போ நம்ம சொன்னது அதுதான். ஸோ இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய முடிவு. ஏன்னா அவர் இருக்க மாட்டார்னு யார் சொல்கிறாங்க? சுப்பிரமணிய சாமி சொல்கிறாப்புல. அப்போ வந்து என்னென்னா தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைத்தாலும் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அப்படின்றது தான் தற்போதைய நிலை. நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கான ஆதார வீடியோ நான் போட்டேன், நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இப்போது 3 மாதத்திற்கு முன்பு ராமர் கோயில் திறக்கும் போது நம்ம அதுக்கான ஆதாரத்தை போட்டோம், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எனவே இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது மத்திய அரசியல், பாஜக அரசியல். ஏன்னா இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்த தேர்தல் முடிகிறதுக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.